வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் மல்லி. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 33 வயது பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த 33 வயது பெண் ஜனனி அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டா 2ன்னு சொல்லப்படுற பிரைமரி இம்யூனோ டிஃபிஷியன்சி இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்களோட உற்பத்தி கம்மி பண்றது மட்டும் இல்லாம ரத்த புற்றுநோயை உருவாக்குற வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரே வழி எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை தான். ஆனா அந்த சர்ஜரி பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டாக்டர்ஸ் வந்து எதிர்கொண்டதா சொல்றாங்க. இது மாதிரி டாக்டர் எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதிர்கொண்டாங்க, பிளஸ் இந்த சர்ஜரி பண்ணாம விட்டுட்டோம்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு, இதை பத்தி டீடைலா ஹெமட்டோ ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் கோபிநாதன் சொல்ல இருக்காங்க. வாங்க கேட்டுட்டு வரலாம். ஸோ இவங்க GATA2 டெஃபிஷியன்சிங்கிறது இட்ஸ் அ ரேர் பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி. பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சினா முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் வந்து பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். பேசிக்கலாக அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. இப்போ யூஸ்வலாக ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா, டிபி மாத்திரை 6 மாதம் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி க்யூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் இன் தேர்ட் டிகேட்லேயுமே ரிப்பீட்டடாக டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு handle this tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா GATA2. GATA2 வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு. அது ஆக்சுவலி இட்ஸ் ஒன் ஆஃப் த என்சைம் ஆர் மேபி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நீடட் ஃபார் மெச்சுரேஷன் ஆஃப் யுவர் ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகலை, அதனால் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்தது. ப்ளஸ் இப்போ இதோட நின்னல இந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்னா, இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேறு என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சிலேருந்து தே கேன் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் அண்ட் அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் ஃப்ரம் அ பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்ட் ஸ்டேட் to an autoimmunity, it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately, we saw her at a point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, அப்போ எங்களுக்கு immediate need என்ன இருந்தது, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already just we were the gun பாயிண்டில் ஃபயர் வைக்கிற மாதிரி, இட் இஸ் ஆல்ரெடி ஜஸ்ட் ரெடி டு ஃபயர். நம்ம ரிலீஸ் பண்ணோன்னா இட் வில் ஜஸ்ட் ஃபயர் இட் ஆஃப். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னும் போது வி ஹவ் டு ஒன்லி கோ இன் ஃபார் அ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட். வேறு ஒரு டோனர் கிட்ட இருந்து, செலக்டட் டோனர் கிட்ட இருந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில் இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் வி டிசைட் தட் வி ஹவ் டு கோ ஃபார் அ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட், வி வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் த டோனர். ஸோ ஆப்வியஸ்லியாக அதுக்கு நம்மளுக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, பட் த பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஸ்டர் ஆல்சோ ஹேட் டியூபர்குலோசிஸ். ஸோ ஷி பிகம்ஸ் அன் அன்ஹெல்தி டோனர். அண்ட் அவங்க ஃபாதர் was no more at that point of time. She had a small kid. Okay, kidோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ kid you cannot take it as a donor, you can't take husband as a donor. Father is already not there in the option. The only donor left was her mother. இது இல்லாமல் நாங்கள் தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரிலே we have stem cell registries, DA3, DKMSன்னு சொல்லி we have various stem cell registries. ஸோ அதில் நம்ம செக் பண்ணுவோம் யாராவது டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களான்னு. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னென்னா, மதர் யூஸ்வலி வில் பி ஒன்லி ஹாஃப் மேட்ச்ட், ஃபுல் மேட்ச்டாக கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஃபுல் மேட்ச் 10/10 மேட்ச் இருக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. வெரஸ் ஹாஃப் மேட்ச் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தபோது ஷி ஹேட் ஆக்டிவ் டிபி இன்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் நானும் டாக்டர் மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் டைமில் பார்க்கும்போது we gave 3 months of TB treatment to her. But after 3 months also we found that the clinical condition wasn't improving much. டிபிக்கு கொடுக்குற மருந்துக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லை. ஸோ அந்த டைமில் we were in a situation to take her with an active infection to transplant. யூஸ்வலி டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டை நாங்கள் க்ளீனாக இருக்கும்போது எடுத்தால் தான் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே சைமல்டேனியஸ் டைமில் டிபி மட்டும் இல்லாமல் அவங்களோட லங்ஸ், இந்த நோயோட ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ஆல்வியோலார் புரோட்டினோசிஸ். இந்த மூலக்கூறு குறைபாடுறதுனால லங்கில் ஒரு சில ஆக்சிஜன் டிஃப்யூசிங் கெப்பாசிட்டி சொல்லுவோம், அது வந்து இந்த புரோட்டினோசிஸ்ங்கிற கண்டிஷனால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஸோ இதில் என்ன டிரான்ஸ்பிளான்ட் டைமில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹெவிலி கண்டிஷன் பண்ணுவோம். கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் லங் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. So we took with 2-3 challenges. One is active infection,
and an active ongoing pulmonary alveolar proteinosis and a half-matched mother as a donor. So இந்த 3 challenges-ஓட தான் இவங்க டிரான்ஸ்பிளான்ட்குள்ளே கொண்டு போகணும். ஸோ டியூரிங் த டிரான்ஸ்பிளான்ட் அகெயின் வி ஹேட் சிக்னிஃபிகண்ட் சேலஞ்சஸ். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மியூக்கோசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 14th day ஷி என்கிராஃப்டட் ஆப்ட்லி. இப்போ நாங்கள் இவங்களை ரிப்பீட்டடாக ஸ்கேன்ஸ் கூட இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 months ஆஃப் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வி டுக் ரிப்பீட் ஸ்கேன் ஆல்சோ. அதில் பார்த்திங்கன்னா முந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம் டிபினால், அந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட செல் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டோனரோட செல் வந்து அவங்களோட பாடியில் சீட் ஆகிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வேலை பண்ணுதுங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ டில் நவ் ஆஃப்டர் 3 months of transplant her donor chimerism seems to be 100% and the lymph node, the infection which we really came to us is decreasing in size. அண்ட் முன்னாடியெல்லாம் வரும்போது WBCs பிளேட்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு வருவாங்க. பட் நவ் ஃபார் த லாஸ்ட் 2-3 months we are seeing her blood counts to be steady. So if at all to put it as significant challenges that we had during transplant was an active ongoing tubercular infection with pulmonary alveolar proteinosis, which is quite a difficult situation when we do high intensity chemotherapy. And top of that we had a aged mother as a donor. So in the எல்லா challenges-ஐயும் தாண்டி she has come out, which tells us that it's not only the treatment that we give, if only the patient can determine it to overcome it, then only we can come, and the live example is here. ஸோ டாக்டர் சொன்னதை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் அவர்களும் அவங்க எந்த மாதிரியான சவால்களை மேற்கொண்டாங்க அதை பற்றி சொல்ல இருக்காங்க, வாங்க கேட்கலாம். என்னோட நேம் ஜனனி, ஆஸ் வெல் இந்தியன் ரயில்வே ஸ்டாஃப், ஈவன் இந்தியன் வாலிபால் பிளேயர், ஒரு 13 நேஷ்னல்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் லைஃப் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருமா வாழ்கிறதுக்கு, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். இது வந்து இட் இஸ் நாட் அ 1 year 2 year, ஒரு 10 மாதத்தில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை. ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். அது வந்து இட்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேலே வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்த்தியாக வாழ போகிறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து லங்கில் டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ATT கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014 அகெயின் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸில் வந்து ஒரு திரும்ப டிபி, அதில் பாக்டீரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆகிடுவோம், ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரி நார்மலாக திரும்ப என்னோடய கேம் விளையாட போகிறேன். ஏதோ ஒரு மேட்சஸ் வருது, விளையாடுறேன். நானும் ஆஸ் வெல் ஒரு 7 years கேப்டனாக இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன், நார்மலாக இருந்தோடனே ஒரு மியூக்கஸ் வரதுல அதில் பாக்டீரியா இருக்குது, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கன்டினியூ பண்ணுறேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லையுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கன்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோடய ஹஸ்பண்டோட நான் யூஎஸில் இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறமா அகெயின் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023 ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னென்னா, ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸாக ஃபீவர் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சுற்றிட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேலே பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. ஒரு 3 bags ஃபுல்லாக வச்சுருக்கேன், எல்லா ரிப்போர்ட்ஸுமே. எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனதுக்கப்புறம் தே ரிப்பீட்டட் ஆல் த டெஸ்ட். ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்காக ஏதாச்சும் இருக்கா. என்னோட கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னென்னா, ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி, குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்தது காட்டா டு இம்யூன் டெஃபிஷியன்சி. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாம்மா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் போன ஹாஸ்பிட்டலில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அவங்க சொன்னது CMC வெள்ளூர் போக சொன்னாங்க, இல்லைன்னா டாடா நகர் போக சொன்னாங்க. ஸோ 2 இடமே எனக்கு புதுசு. அண்ட் இதுவுமே எல்லாமே புதுசு தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம். சரி ஒரு அடி வாங்கியாச்சு, இன்னொரு அடி வாங்கிறதுக்குள்ளே
என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனே குழந்தைய செக் பண்ணுங்க, ஏன்னா 4 years ஹீஸ் டூ ஸ்மால். எனக்கு வந்ததே என்னால் தாங்கிக்கிறதுக்குள்ளே இன்னொரு அடி. என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைய போய் செக் பண்ணுங்க, அவங்களை நீ மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், ஜஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும், ஏன்னா இந்த அளவுக்கு பெருசாக ஆக விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எனக்கு வந்ததையும் நான் மறந்துட்டு ஓகே டைம் இருக்குது, இன்னும் நான் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனே கேட்டுட்டு சரி ஓகே ஃபைன் 3 months வரைக்கும் டைம் இருக்குது, ஏன்னா எம்டிஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து பிளட் கேன்சராக கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, யார்கிட்ட போகணும் என்னன்னு தெரியாது. ஐ அப்ரோச் மதுமிதா மேம் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மேம் குழந்தையும் செக் பண்ண சொல்கிறாங்க, மேம் சொன்னதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ண தான் சொல்கிறாங்க, பயப்பட வேண்டாம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து ஆப்சென்ட், அம்மாவுக்கு ஆப்சென்ட் ஆனதுக்கப்புறம் தான் தென் மேம் அப்ரோச் பண்ணேன். மேம் வந்து ஷி டுக் மீ ரைட் வே, கரெக்டாக கொண்டு வந்து சார்கிட்ட என்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியல யார்கிட்ட போகணும் என்ன. சார் வந்து என்ன சொன்னாருன்னா பண்ணிடலாமா, ஒரு ஜஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. ஏன்னா என்னோடய கேஸை வந்து எத்தனை டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை, நீங்கள் வேறு கிளினிக் பாருங்கள், வேறு ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஈவன் இங்கே சென்னையில் இருக்க இன்னும் லீடிங் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ராங் டயக்னோசிஸ் தான். என்னை வச்சு வந்து தே ஸ்டடிட் அ லாட். ஆனால் எனக்கு என்ன காசுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லலை. ஃபஸ்ட்டு டாக்டர் ஹூ ஃபவுண்ட் மீ, லைக் என்னோடய டிசீஸ் என்ன, எனக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்னை ஃபஸ்ட்லேருந்தே 6 months போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி 6 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் க்யூர் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை என்னோடய பாடிக்கு. அதுக்கப்புறம் சார் சொன்னார் திஸ் இஸ் த ரைட் டைம், ஏன்னா ரயில்வேஸ் மூலயமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னார், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கும். பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா டூ இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்கிறது தான் முக்கியம், வேறு எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூமில் இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ளே இருந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இந்த நான் 33 days நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், தனியாக இருந்த ஒரு ரூமில். என்னை வந்து வெளியில் வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான், நான் வந்து நல்லா ஆவேனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் என்னோடய பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில் வரத்துக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். தே கேவ் மீ செகண்ட் சான்ஸ் டு லிவ். லைக் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். ஏன்னா என்னோடய குழந்த அவனுக்காக நான் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோடய மைண்டில் நான் நினச்சிருந்தேன். தே டிட் அ கிரேட் ஜாப். இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணோன்னு நான் நினச்சேன் அப்படின்னா, ஸோ மெனி பீப்புள்ஸ் லைக் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50+ இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம், இதுக்கு மேலே என்ன லைஃப் இருக்குது. பட் ஆனால் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். ஹி வாஸ் 16 years old. 5 days வந்து அவ்வளோதான் அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட ஹி கேம் ஃபார் ட்ரீட்மெண்ட். 5 நாளில் அவன் இறக்க போகிறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனால் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாளில் முடிய போகிற லைஃபு, பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அதை நான் பார்த்துட்டு ஒய் டோன்ட் மீ, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்குது இன்னும், நான் அந்த டைமில் நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஈவன் நான் பிளேயராக இருக்கிறதுனால இதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் வீட்டில் இருக்க விமென்ஸ் யாருக்காக இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலயமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் தான், எப்போ எது நடக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க ஹெல்த் குருவை ஃபாலோ பண்ணிவிடுங்க.